வெல்கம் டு இண்டியன் கிளாஸ். நேற்று வரைக்கும் நம்ம 5 கிளாஸ் பார்த்துருக்கோம். அந்த ஃபஸ்ட் ஃபேஸில் இன்றைக்கி 6வது கிளாஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 5 கிளாஸ் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி டைம் டேபிள் போட்டிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நேராக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டிஎன்பிசியோட மொத்த சிலபஸையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, இன்றைக்கி 6வது கிளாஸ்க்கு வந்திருக்கோம். கிளாஸ் கவனிங்க அண்டு மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மரபுத்தொடர் இன்றைக்கி பார்க்க வேண்டியது ஏற்கனவே டைம் டேபிள் சொன்ன மாதிரி மரபுத்தொடரில் ஈ வரிசையை நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி பார்க்குறோம். சரிங்களா? அண்டு ஈயனா வரிசை ரெண்டுமே நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இசகு பிசகு, இசக்கு பிசகு. ஸோ இது ரெண்டுமே ரெண்டு வார்த்தை, இப்படியும் கேட்கலாம் அப்படியும் கேட்கலாம். அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முறைகேடு அப்படின்னு அர்த்தம். இசைக்கேடு அப்படின்னா சீர்கெட்ட நிலை. இசைவுக்கேடு அப்படின்னா பொருத்தமின்மை, காரியக்கேடு. இடக்கரடக்கல் அப்படின்னா சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு வகையாக சொல்லும் முறை. அப்படின்னா என்ன? இப்போ காலையில் இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கூல் படிக்கிறோம் அப்படின்னா ஸ்கூலில் வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறோம் மிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு போகிறோம் இல்லையா? ஸோ நான் டேரெக்டாக நான் போய் யூரின் போகிறேன்னு கேட்டு போக முடியாது. ஸோ அந்த பப்ளிக் பிளேஸில் நம்ம சொல்ல முடியாத வார்த்தையை நம்ம வேறு ஒரு வார்த்தை மூலமாக சொல்லிட்டு போகிறோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் இடக்க ரடக்கல். அதே மாதிரி இடக்கு முடக்கு அப்படின்னா சங்கடம். இடக்கு முடக்குனா சங்கடம். இடங்கெட்ட பாவி அப்படின்னா சீரழிந்தவன். இடங்கெட்ட பாவி அப்படின்னா சீரழிந்தவன். இடங்கெட்ட பேச்சு அப்படின்றது ஒழுங்கற்ற செயல். இடங்கேடு, இடங்கேடுன்றது வறுமை தாறுமாறு. வறுமை தாறுமாறு. இடங்கொடுத்தல், இடங்கொடுத்தல் அப்படின்றது கண்டிப்பின்றி நடக்க விடுதல் அல்லது பிடி கொடுத்தல் அப்படின்னு ரெண்டு வகையான பொருள் இருக்குது. இடம்படுதல் அப்படின்னா விசாலித்தல். இடம் பண்ணுதல் உணவு வழிபாட்டுக்கு இடத்தை துப்புரவு செய்தல். இடித்துரைத்தல் அப்படின்னா வற்புறுத்தி கூறுறது, இல்லைன்னா அழுத்தி சொல்கிற விஷயத்தை தான் இடித்துரைத்தல் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இடுக்கு பிள்ளை அப்படின்னா கை குழந்தை. இடுக்கு முடுக்கு அப்படின்னா மூளை முடுக்கு. இடுமருந்து அப்படின்னா வசிய மருந்து. இடைக்கிடை அப்படின்னா ஊடே ஊடே, அதாவது ஊடே ஊடே தான், இதுவுமே ஊடே தான். சரிங்களா? சேர்த்து எழுதும்போது இந்த ஊ சேரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஊன்னு மாறிடும். இந்த ஊ எப்படி மாறிடும்? இந்த ஊ மாறிடும். ஸோ வந்து புக்கில் இருக்க மாதிரி இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த ஸ்பெல்லிங் வந்தாலும் ஊடே ஊடேன்னு தான் அர்த்தம். நார்மலாக ஊ போட்டு வந்தாலும் அதே தான். சரிங்களா? அடுத்து இப்போ தான் அதை பார்த்தோம் இல்லையா? அடுத்து இடைக்கொள்ளை, ஊடுதட்டு. இடைத்தெரிந்து, செவ்வியறிந்து. இடைவிடாமல், எப்பொழுதும். இடைவெட்டிலே அப்படின்னா தற்செயலாய். அடுத்து இது கம்மியாக தான் இருக்குது, ஒரு 50 தான் இருக்கும். இட்டுக்கட்டுதல் அப்படின்னா இல்லாத திருச்சி சொல்கிறது தான் இட்டுக்கட்டுதல். இதெல்லாம் கிராமங்களில் இருக்கிறவங்க அதிகமாக கேட்ட வார்த்தைகளாக இருக்கும். இமை பொருந்துதல் அப்படின்னா தூக்கமடைதல், உறங்குதல் அப்படின்னு பொருள். இரட்டுற மொழிதல், இதெல்லாம் பாடல்கள், தமிழ் பாடல்கள் படித்தவங்களுக்கு தெரியும். இரட்டுற மொழிதல் அப்படின்றது ஒரு வார்த்தை தான், ஆனால் இரு பொருள் பட பேசுகிறதா இருக்கும். ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா 2 பொருளை குறிக்கிற மாதிரி இருக்கிறது தான் இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருள் பொருட்பட பேசுதல். இரண்டர கலத்தல் அப்படின்னா முத்தி அடைதல். இரண்டில் மூன்றில் அப்படின்னா 2-3 நாட்கொருதரம். 2-3 நாட்களுக்கு ஒரு தரம் அப்படின்னு அர்த்தம். இரண்டுங்கெட்ட நேரம் அப்படின்னா மாலை பொழுது இல்லைன்னா அந்தி பொழுது தான் சொல்லுவாங்க. ரெண்டும் கெட்டான் அப்படின்னா என்னது? நன்மை தீமை ரெண்டுமே அறியாதவனை தான் ரெண்டும் கெட்டான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இரண்டு நினைத்தல் அப்படின்னா கெடுதி நினைத்தல். இரண்டு நினைத்தல் அப்படின்னா கெடுதி நினைத்தல். ஸோ அடுத்து இரண்டு படுதல் அப்படின்னா பிரிவுபடுதல், ஐயுறுதல். இரண்டெட்டில் அப்படின்னா விரைவில். இருதலை கொல்லி, எப்பக்கன் துன்பம் செய்வது. சரி, ஓகே, எப்பக்கம் துன்பம் செய்வது. அடுத்து இருதலை மனிதன் அப்படின்னா குரலை சொல்வோன். இருதலை மனிதன் அப்படின்னா குரலை சொல்வோன். இருவல் நொறுவல் அப்படின்னா இடிந்தும் இடியாதும் உள்ள அரிசி முதலியன நன்றாக மெல்லப்படாத உணவு. இடிந்தும் இடியாதும் உள்ள அரிசி
முதலியன நன்றாக மெல்லப்படாத உணவு தான் இருவல் நொறுவல்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இல்லாததும் பொல்லாததும்னா பொய் தீங்கு விளைவிப்பதும், இல்லாததும் பொல்லாதமா சொல்லிட்டேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இளம்படுதல் அப்படின்னா வறுமை அடைதல். அப்போ இது ஒரு முக்கியமான வார்த்தையை எடுத்துக்கோங்க. டக்குன்னு நம்ம இளம்படுதல்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ மற்றதுக்கு ஒரு கெஸ் பண்ணி கூட போடலாம். பட் இது நம்ம நோட் பண்ணிக்கோ. இளம்படுதல் அப்படின்னா வறுமை அடைதல். அதே மாதிரி இலைமறைக்காய் அப்படின்னா மறைப்பொருள். இலைமறைக்காய் அப்படின்னா மறைப்பொருள். இலவு கடித்தல் அப்படின்னா வீணுக்கு முயலுதல். இலவு கொடுத்தல் அப்படின்னா துன்பம் கொடுத்தல். இழுக்கடித்தல் அப்படின்னா அலைய வைக்கிறது. இந்த கவர்மெண்ட் சாரி ஒரு சில ஆஃபீஸ்லாம் அலைய வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த தான் இழுக்கடித்தல் அப்படின்னா அலைய வைத்தல். இழுத்து பறித்தல் அப்படின்னா வலிந்து கொள்ளுதல், போராடுதல். இழுத்து பறித்தல் அப்படின்னா வலிந்து கொள்ளுதல், போராடுதல். இழுப்பு பறிப்பாதல் போராட்டமாதல், போதியதும் போதாதும் ஆதல். சரிங்களா? இழுப்பு பறிப்பாதல் அப்படின்னா போராட்டமாதல், போதியதும் போதாதும் ஆதல். இளநாக்கடித்தல் அப்படின்னா உட்படாதது போல் கட்டுதல். இளநாக்கடித்தல் அப்படின்னா என்னது? உடன்படாதது போல் கட்டுதல். அதுதான் இளநாக்கடித்தல்னு பொருள். அடுத்து பார்த்தீங்கன்னா இளிச்சவாய்ப்பட்டம்னு நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒன்று. ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம். இளிச்சவாய் பட்டம்னா என்ன? ஒன்றுமே தெரியாதவன்ற ஒரு பட்டத்தை இளிச்சவாய் பட்டம் சொல்கிறாங்க. இனிப்பு காட்டுதல் அப்படின்னா அவர் உண்டாக்குதல். இனிப்பு காட்டுதல் அப்படின்னா அவர் உண்டாக்குதல். இன்னார் இனியார் அப்படின்னா பகைவரும் நண்பரும். இன்னார் இனியார் அப்படின்றது பகைவரும் நண்பரும். இன்னார் இணையார் அப்படின்னா இன்னொரு இத்தன்மை. அதே வார்த்தைக்கு இன்னார் இணையார். இது வந்து இன்னார் இனியார். இன்னார் இனியார். இது பகைவரும் நண்பரும். இது இன்னார் இணையார். இது இன்னார் இணையார்னா இத்தன்மை உடையவர். புரிஞ்சுச்சா? இது ரெண்டுமே வேறு வேறு வார்த்தை. இன்னார் இனியார். இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா இன்னார், அதே மாதிரி இனியார் அப்படின்னு வரும். சரிங்களா? அதே நம்ம ரெண்டாவது வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா இன்னார், அந்த இன்னாருக்கு இணையானவர் தான் இன்னார் இணையார்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ அவருக்கு ஒப்பானவர். அடுத்து இன்னார் இணையார்னா இத்தன்மை உடையவர். அடுத்து ஈயாடவில்லை, முகத்தில் ஈயாடலைன்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா மிகுந்த கவலையாய். ஈட்டுக்கீடு அப்படின்னா சரிக்கு சரி. ஈடு கட்டுதல் அப்படின்னா பிணை கொடுத்தல். ஈடேறுதல் உய்வடைதல். ஈரொட்டு உறுதியின்மை. ஈரொட்டு அப்படின்ற வார்த்தைக்கு உறுதியின்மை. இந்த ஈஎன்னா இருக்குது பார்த்தீங்கன்னா, நெடில் ஈ இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற வார்த்தைகள் நோட் பண்ணிக்கோங்க. கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈடேறுதல் பார்த்துட்டோம், உய்வடைதல். அடுத்து ஈரோட்டுன்னா உறுதியின்மை பார்த்தோம் இல்லையா. ஈவிரக்கம் அப்படின்னா மனக்கசிவு. ஈவிரக்கம் அப்படின்னா மனக்கசிவு. ஈவு சோர்வு அப்படின்னா சமயம். அதாவது சமயம்னு இருக்குது, சமயம்னு மாற்றிக்கோங்க. இந்த மிஸ்டேக் நான் திருத்திட்டு உங்களுக்கு பிடிஎஃபாக கூட அப்லோட் பண்ணுறேன். மேக்ஸிமம் பிடிஎஃப் பார்க்குறத விட நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் வந்து இப்போ கிளாஸ் நடத்துகிறத நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நோட்ஸோ போட்டு எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு அதை டெய்லி நீங்கள் ரீட் பண்ணணும். ஏற்கனவே 5 நாள் கிளாஸ் முடிஞ்சு, இன்னையோட 6வது நாள் கிளாஸ் முடியுது. நாளைக்கு வந்து ஊனா வரிசையை பார்ப்போம். சரிங்களா? குரில் ஊ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வரிசையை நம்ம பார்ப்போம் இதே மரபு தொடரில். அதுக்கடுத்த 2 நாள் 9th 10th ஸ்டாண்டர்டோட கலைச்சொற்கள் பார்க்குறோம். அண்டு லாஸ்ட் 10th டே வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஓரெழுத்து ஒரு மொழியோட நன்னூலில் சொன்ன அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிக்கு ஒரு பொருள் இருக்குங்க இல்லையா, அதை மட்டும் பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 10 டே கிளாஸ் உங்களுக்கு 11வது நாள், அதாவது 11th டே. இந்த ஃபஸ்ட்டு 10 டே கிளாஸ் உங்களுக்கு 11th டே வந்து என்ன பண்ணுவேன், டெஸ்ட் வைப்பேன். ஸோ அந்த டெஸ்ட்டு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி வைக்கலான் இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு டெலகிராமில் அப்லோட் பண்ணி விட்டு கொஷின் அப்லோட் பண்ணிட்டு அதோட ஆன்சரை வந்து நான் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட், உங்களோட சஜஷன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சஜஷனை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேன். ஓகே? ஸோ என்னோட 6 கிளாஸ் முடிஞ்சு, படித்தது எல்லாமே திருப்பி ஒருக்கா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 7வது கிளாஸில் பார்ப்போம். பாய்.